இந்தியா vs ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ரிஷப் பந்த் ஒரு ரிஸ்கியான ஷாட் ஆட போய் அவுட் ஆயிடுவாரு. அதுவும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல. அது அந்த நேரத்துல இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எக்கனாமிக்ஸோட ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா ரிஷப் பந்த் இந்த மிஸ்டேக்கை பண்ணிருக்க மாட்டார். ரெப்பிட்டேட்டிவ் கேம்ஸ் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல ஒன்று இருக்கு. அதாவது பிளேயர்ஸ் தங்களோட பிரசன்ட் டெசிஷன்ஸை பாஸ்ட் அவுட்கம்ஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க. டெஸ்ட் மேட்ச் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உங்களால சரியா ஆட முடியல அப்படின்னா இந்த பிட்ச் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பேட் பண்ணும்போது இன்னும் பெட்டரா பேட் பண்ணலாம். வேறஸ் ரிஷப் பந்த் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அக்ரெசிவ் அண்ட் அட்டாக்கிங் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டை விளையாடி அதனால மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்து இந்தியாவுக்கு பல முறை வெற்றியை தேடி தந்திருக்காரு. இது அவருக்குள்ள ஒரு டீப்லி இன்கிரைன் பிலீஃபை கொடுத்துச்சு. இந்த ஷார்ட் டேர்ம்ல ஹை ரிஸ்க் அண்ட் ஹை பே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது அவரை டிஃபென்சிவ் ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அல்லது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடுறதுக்கு அவரை இன்னும் ரொம்ப ரிஜிடா மாத்திடுச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பிட்ச்லயும் நீங்க ஹைப்பர் அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆட முடியாது. அங்க கால்குலேட்டட் ரிஸ்க்ஸோ டிஃபென்சிவான ஷாட்ஸும் தான் உங்களை பெட்டரா சேவ் பண்ணும். இந்த எக்கனாமிக்ஸ் தெரியாம ரிஷப் பந்த் அவர்கள் ரொம்பவே மோசமா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்.